ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சராசரி நபரும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாங்கன்னா அதுக்கு ஒரு வழி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஆனா இப்போதைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. சோ ஒரு பிகினருக்கு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எப்படின்னு பாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதுவே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல இருக்கீங்கன்னா அப்ப நீங்க கவலைப்படணும் எந்த அவசியமே இல்ல. ஏன்னா இந்த வீடியோல நான் உங்களுக்காக 6 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ்ல உள்ள டாப் 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி சொல்ல போறேன். கூடவே கடந்த வீடியோல நிறைய பேர் லைவா எப்படி எஸ்ஐபி பண்ணணும்னு கேட்டதனால் உங்களுக்காக எஸ்ஐபியோட லைவ் டெமோவும் பண்ணி காமிக்க போறேன். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ வாங்க முதல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா எடுத்திருக்கோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் லாங் டர்ம்ல அவங்களுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸையே பீட் பண்ண முடியாம போயிருது. சோ இதனாலேயே இந்த இடத்துல ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எடுக்கிறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. சோ ஃப்ரெண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் என்னன்னா இவங்க அவங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோல உருவாக்க மாட்டாங்க. பதிலா அவங்களுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்ல உள்ள ஸ்டாக்ஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க ஃபர்ஸ்டாக ஒரு நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்திருக்கோம். சோ அதுல பந்தன் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் செலக்ட் பண்ணிருக்கோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்னன்னா இவங்க நாட்டோட மார்க்கெட் கேப்க்கு பிரகாரம் டாப்ல இருக்கிற 50 கம்பெனிஸ் சேர்த்து உருவாக்கி இருப்பாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ only 0.10% தான். அண்ட் கூடவே நிஃப்டி 50 லாங் டர்ம்ல பாத்தீங்கன்னா 13-15% ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுக்கும். சோ அதுவே இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா இது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 12.15% கான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 14.62%, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 9.6%, அதுவே லேட்டஸ்ட் 1 இயர்ல 8.61% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு கரண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே டவுனா இருக்கு. சோ இதுதான் ஒரு சரியான டைம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. பிகாஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கடந்த சில மாசத்துல ஆல்மோஸ்ட் 10%க்கு மேல கீழே வந்துருச்சு. சோ செகண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் பத்தி பார்த்தோம்னா சோ இங்க நான் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யோட ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ணிருக்கேன். அது என்னன்னா எடல்விஸ் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டோட டைரக்ட் பிளான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ only 0.09%. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி 50க்கு அப்புறம் இருக்கிற 50 கம்பெனிஸோட இண்டெக்ஸை ஒண்ணா சேர்த்து உருவாக்கி இருக்கு. சோ இந்த கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ல ரொம்பவே பெருசா இருக்கும். அண்ட் நிஃப்டி 50க்குள்ளவோ என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது நம்ம லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரியை பார்ப்போம். இந்த கேட்டகரியில இருக்கிற ஃபண்ட்ஸ் அது லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸ் ரெண்டு விதமான மார்க்கெட் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த கேட்டகரியில நாங்க எடுத்துக்கிற முதல் ஃபண்ட் மோதிலால் ஓஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த கேட்டகரியில நம்பர் 1 ஃபண்டா இருக்கு. இதோட லேட்டஸ்ட் ஏயும் பாத்தீங்கன்னா 7,710 crore rupees இருக்கு. அதுவே இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.53% இருக்கு. இந்த ஃபண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 25.74% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 23.8% க்கு, அதுவே லேட்டஸ்ட் 1 இயர்ல 35.51% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த கேட்டகரியில நாங்க சூஸ் பண்ணிருக்கிற செகண்ட் ஃபண்ட் HDFC லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் இந்த கேட்டகரியோட ரொம்ப பெரிய ஃபண்ட். இதுல இதோட ஏயும் பாத்தீங்கன்னா 23,989 crore rupees இருக்கு. அண்ட் அது கூடவே இதோட டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.88%. இந்த ஃபண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 14.49% annualized ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 22.37%, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 18.39%, அண்ட் அதுவே லேட்டஸ்ட் 1 இயர்ல 14.65% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரியில நாங்க சூஸ் பண்ணிருக்கிற தேர்ட் ஃபண்ட் பந்தன் கோர் ஈக்விட்டி ஃபண்ட். இந்த ஃபண்ட் இந்த கேட்டகரியோட ரொம்ப பெரிய ஃபண்ட். இதோட லேட்டஸ்ட் ஏஎம் 7,293 crore rupees. அதுவே இதோட டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.60% இருக்கு. இந்த ஃபண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 17.42% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 22.72%, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 20.56%, அதுவே லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா பிரமாதமாக 22.10% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் எந்த ஃபண்டோட டீடைல் ரிவ்யூ பண்ண போறதில்ல. அப்படி உங்களுக்கு எதனா ஒரு ஃபண்ட பத்தி டீடைல் ரிவ்யூ தேவைனா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எதை பத்தி அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அதை பத்தி ஒரு டீடைல் வீடியோ நம்ம பாத்துறலாம். சரி வாங்க அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரிஸ் பத்தி. அப்படி நீங்க ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட பை பண்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு சிங்கிள் மியூச்சுவல் ஃபண்ட்லயே 3 விதமான மார்க்கெட் கேப் கம்பெனிஸோட எக்ஸ்போஷரும் ஒண்ணா கிடைச்சிரும். ஏன்னா இந்த விதமான ஃபண்ட்ஸ் லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 3 விதமான மார்க்கெட் கம்பெனிஸையும் ஒண்ணா சேர்த்து உருவாக்கி இருப்பாங்க. இதனாலேயே டைவர்சிபிகேஷனுக்கு பிரகாரம் ஃப்ளெக்ஸி கேப் ரொம்பவே சிறந்ததாக கருதப்படுது. இந்த கேட்டகரியில நாங்க முதல் ஃபண்ட் செலக்ட் பண்ணி இருக்கிறது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியோட பெஸ்ட் ஃபண்டாக கருதப்படுது. இதுல உங்களுக்கு இந்தியன் ஈக்விட்டிஸ் கூடவே யூஎஸ் மார்க்கெட்டோட ஈக்விட்டிஸோட பெனிஃபிட் கிடைக்கும். லைக் ஆப்பிள், மெட்டா, கூகுள், அமேசான் மாதிரி. இந்த ஃபண்டோட ஏஎம் 84,641 crore rupees இருக்கு. அதாவது ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணிருக்காங்க. ரெண்டாவது இதோட டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.63% வரும். இந்த ஃபண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 18.36% ரிட்டர்ன் உருவாக்கி இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 24.64% க்கு, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 16.10%, அதுவே லேட்டஸ்ட் 1 இயர்ல 21.83% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில செகண்ட் ஃபண்ட் நாங்க செலக்ட் பண்ணி இருக்கிறது அது மோதிலால் ஓஸ்வால் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். மோதிலாலோட
இந்த ஃபண்ட் ரீசென்ட்லி ரொம்பவே டல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஃபண்டோட இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை பாக்குறப்போ இது மேல்கொண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் தான் தோணுது. இந்த ஃபண்டோட லேட்டஸ்ட் AUM 12,596 crore. அதுவே இதோட டைரக்ட் பிளான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தோம்னா 0.86% இருக்கு. ஃபண்ட் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 16.36% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 17.41% க்கு, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 18.56% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அண்ட் அதுவே லேட்டஸ்ட் 1 இயர் பார்த்தோம்னா 30.79% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. முதலீட்டாளர்கள் யாரெல்லாம் growth investing விரும்புறீங்களோ அவங்களுக்கு இந்த ஃபண்ட் ரொம்பவே ஒரு நல்ல சாய்ஸ். Flexi Cap கேட்டகரியோட தேர்ட் ஃபண்ட் நாங்க சூஸ் பண்ணிருக்கிறது JM Flexi Cap ஃபண்ட். இந்த ஃபண்ட் கொஞ்சம் வாலடைல் நேச்சர் உள்ளது. சோ கொஞ்சம் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். இதே அக்ரெசிவ்னஸ் ஃபாலோ பண்ணி இந்த ஃபண்ட் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல Flexi Cap கேட்டகரியிலேயே பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த ஃபண்டோட லேட்டஸ்ட் AUM 5,012 crore rupees. அதே இதோட டைரக்ட் பிளான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.56% இருக்கு. 18.56% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 23.94%, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 23% அண்ட் அதுவே லேட்டஸ்ட் 1 இயர்ல 27.95% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மென்ட் வர்றப்போ அதுல டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். சோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லாம கொஞ்சம் அமௌண்ட் கோல்ட், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், ஈவன் கிரிப்டோஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோல ஒரு 1 to 2% கிரிப்டோ வந்து அதோட ஆல் டைம் ஹைக்கு போயிருக்கு. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறது என்னன்னா இந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் மேல போகலாமா. சோ இப்ப கேள்வி என்னன்னா, அப்படி நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்புறீங்கன்னா அப்ப எந்த பிளாட்ஃபார்ம் இருக்குதுல ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும்? இந்தியாவோட ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் CoinSwitch இந்த ப்ராப்ளம் உடைய பெஸ்ட் பாசிபிளான சொல்யூஷன். CoinSwitchல நீங்க கிரிப்டோ ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம். இங்க உங்களுக்கு கிடைக்கும் லோவஸ்ட் ஃபீஸ் அண்ட் 350 பிளஸ் கான கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அப் டு 25 டைம்ஸ் லெவரேஜ். அதாவது உங்ககிட்ட 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க எஃபெக்ட்லி 25,000 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணலாம். இது இல்லாம புது ட்ரேடர்ஸ்க்கு இன்னொரு ஆஃபர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் 100% ஃப்ரீ ரிபேட். சோ நம்ம யோசிக்கலாம் CoinSwitch ட்ரஸ்ட் பண்ணலாமான்னு. CoinSwitch ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியானால் ரெகக்னைஸ் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல 2 கோடிக்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் அவங்களுடைய ட்ரஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஆன் CoinSwitch they also maintain proof of reserve. Proof of reserveக்கு அர்த்தம் என்னன்னா CoinSwitch இந்த ப்ரூஃபை காமிக்குது யூசர்ஸோட கிரிப்டோ அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குன்னு. சோ தட் எல்லாரோட காசு சேஃபா இருக்கும். மோரோவர் இப்போ CoinSwitch கொடுக்குது 1% கேஷ்பேக் அண்ட் 0 ட்ரேடிங் ஃபீஸ் முதல் 30 நாட்களுக்கு. அண்ட் CoinSwitch வந்து ரீசென்ட்லி CoinSwitch Cares லான்ச் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 600 கோடி ரூபாய்க்கான ரெக்கவரி ஃபண்ட். யாரெல்லாம் வசீர் எக்ஸல் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு வித்ட்ரா பண்ண உதவி செய்வதற்கு லிங்க் நான் பின் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காம கிளிக் பண்ணி உங்களுடைய கிரிப்டோ ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. Crypto products and NFTs are unregulated and can be highly risky. There may be no regulatory recourse or in-laws for such transactions. Back to the topic. அடுத்து நம்ம பார்க்க போறது one of the best category பத்தி. Mid cap mutual funds. Mid cap categoryல உள்ள funds எப்படி செயல்படுவாங்கன்னா இவங்களுடைய most of the investment mid size உள்ள கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இங்க ரிஸ்க் பிரகாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா கூடவே நல்ல growthக்கான வாய்ப்பும் இங்க இருக்கு. Mid cap கேட்டகரியோட முதல் ஃபண்ட் வந்து மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் மிட் கேப் கேட்டகரியோட பெஸ்ட் ஃபண்டாக கருதப்படுது. பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்த கேட்டகரியோட பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட்டிங் ஃபண்ட். ஃபண்டோட லேட்டஸ்ட் AUM 22,898 crore rupees அண்ட் அது கூடவே இதோட டைரக்ட் பிளான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.65% இருக்கு. இந்த ஃபண்ட் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 21.92% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 30.74%, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 29.90% அண்ட் அதுவே லேட்டஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா அவாப்பிங் 38.70 பிரமாதமான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட் வந்து கடைசி 10 வருஷத்துல more than 20% ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்கு. பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ரிட்டர்ன்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபண்ட் நாங்க எடுத்திருக்கிறது எடல்வேஸ் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் மிட் கேப் கேட்டகரியோட செகண்ட் பெஸ்ட் ஃபண்ட். இதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல more than 20% கான annualized ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்கு. இந்த ஃபண்டோட லேட்டஸ்ட் AUM 8,280 crores. கூடவே இதோட டைரக்ட் பிளான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.39% இருக்கு. இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஃபண்ட் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 20.41% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 29.32%, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 23.43% க்கு அண்ட் அதுவே லேட்டஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா 31.27% ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்கு. மிட் கேப் கேட்டகரியோட நாங்க எடுத்துக்க தேர்ட் ஃபண்ட் வந்து Invesco India மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட லேட்டஸ்ட் AUM 5,863 crore rupees. ரெண்டாவது இதோட டைரக்ட் பிளான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.58% இருக்கு. இந்த ஃபண்ட் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 19.86% annualized ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 26.77%, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 21.95% அண்ட் அதுவே லேட்டஸ்ட் 1 இயர்ல 32.95% ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணிருக்கு. வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு ஃபண்ட்ஸும் மிட் கேப் கேட்டகரியில ரொம்பவே நல்ல ஃபண்ட்ஸ். இது எல்லாத்தையும் லாங் டர்ம் ரிட்டர்ன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. வாங்க அடுத்தது நம்ம பாப்போம் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் பத்தி. இந்த ஃபண்டும் அக்ராஸ் எல்லா மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். சோ இதனால உங்களுக்கு எல்லா மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனிஸோட எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும். மல்டி கேப் கேட்டகரியில நாங்க எடுத்துக்கிற முதல் ஃபண்ட் வந்து கோடாக் மல்டி கேப் ஃபண்ட். இது வந்து கொஞ்சம் புது ஃபண்ட், ஆனா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருக்கு. ஃபண்டோட லேட்டஸ்ட் AUM 15,816 crore rupees. அது கூடவே இதோட டைரக்ட் பிளான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.40% இருக்கு. ஃபண்ட் வந்து
லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 23.20% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதுவே லாஸ்ட் 1 இயர்ல 21.09% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சொல்ல போனா இந்த ஃபண்ட் வந்து கொஞ்சம் ஹை வாலடைல் நேச்சர் உள்ள ஃபண்ட். சோ இது கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. இந்த கேட்டகரியில நாங்க செகண்ட் ஃபண்ட் என்ன எடுத்துக்கோம்னா டிபான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் வந்து லோ வாலடைல் உள்ள ஃபண்ட் அண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. இதனாலேயே மல்டி கேப் கேட்டகரியில இந்த ஃபண்டோ ஒரு நல்ல சாய்ஸ் ஆயிருது. இந்த ஃபண்டோட லேட்டஸ்ட் AUM 39,001 crore rupees. அதாவது ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபண்டோட டைரக்ட் பிளான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.73%. ஃபண்ட் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 15.42% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 23.32%, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 22.55% அண்ட் அதுவே லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா 20.44% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த கேட்டகரியோட மூணாவது ஃபண்ட் வந்து இன்வெஸ்கோ இந்தியா மல்டி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட லேட்டஸ்ட் AUM 3,897 crores. கூடவே இதோட டைரக்ட் பிளான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.66% இருக்கு. இந்த ஃபண்ட் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 16.62% ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 20.90%, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 16.26%, அதுவே லாஸ்ட் 1 இயர்ல 22.74% ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஸ்மால் கேப் கேட்டகரி பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே உங்களுக்கு லைவாக எப்படி SIP பண்ணணும்னு காமிக்கிறேன். இங்க வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான யூஸ் பண்றேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு நல்ல டிமேட் அக்கவுண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இருக்கத்திலே பெஸ்ட் டிமேட் அக்கவுண்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப மறக்காம கீழே டிமேட் அக்கவுண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்தியாவோட டாப் 5 டாப் 10 டிமேட் அக்கவுண்ட்ஸ் கம்பேர் பண்ணி ஒரு சூப்பர் வீடியோ ரெடி பண்ணி தரேன். சோ அக்கவுண்ட் ஓபன் பண்ண பிறகு நீங்க உங்களோட ஆப்ல லாகின் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு செக்ஷன் இருக்கும். அதன் மீது நீங்க கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டோட செக்ஷன் ஓபன் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ரிட்டர்ன் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், டாப் ரேட்டட் ஃபண்ட்ஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ் எல்லாமே வரும். அப்படி நீங்க உங்களோட டிசைட் மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP பண்ணனும் விரும்புறீங்கன்னா சோ இங்க நீங்க ஈக்விட்டி செக்ஷனுக்கு போகணும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க இங்க சர்ச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட்ல வந்து SIP ஸ்டார்ட் பண்ணனும் எனக்கு. சோ நான் இங்க சர்ச் பண்ணிக்கிறத இங்க பாத்தீங்கன்னா இது வந்துருச்சு. இப்போ இங்க உங்களுக்கு இந்த ஃபண்டோட எல்லா டீடைல்ஸும் இங்க இருக்கும். இதோட ரிட்டர்ன்ஸ், ரேட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சோ எனக்கு SIP ஸ்டார்ட் பண்ணனும்ன்றதுனால அதுக்கு நான் இங்க இன்வெஸ்ட் நவுல கிளிக் பண்ணனும். சோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். SIP அண்ட் ஒன் டைம் ஆப்ஷன். சோ இங்க நீங்க SIP செலக்ட் பண்ணனும். சோ இங்க டெமோக்காக நான் 100 ரூபாய் SIP பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க உங்களோட SIP அமௌண்ட் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேட் அன்னைக்கு உங்களோட SIP வந்து ஆட்டோ டிடெக்ட் ஆயிடும். சோ இங்க நான் உதாரணத்துக்கு 10ஆம் தேதி செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இங்க மந்த்லி அண்ட் வீக்லி ரெண்டு ஆப்ஷனும் காமிக்கும். சோ அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா வீக்லி கூட SIP ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்போதைக்கு நான் மந்த்லி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட முதல் இன்ஸ்டால்மென்ட் போய்டும். அண்ட் அதுவே நெக்ஸ்ட் SIP வந்து 10th February அன்னைக்கு கட் ஆயிடும். சோ இங்க நான் இன்வெஸ்டர்ஸ் SIP கிளிக் பண்றேன். இப்போ என்னோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போயிருக்கும். அதை இங்க நீங்க போட்டுக்கணும். அதை இங்க நான் போட்டுக்கிறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா நான் 100 ரூபாய்க்கு பேமெண்ட் பண்ணனும். இத நான் எந்த ஒரு UPI ஆப் மூலமாவும் பண்ணலாம். சோ இப்போதைக்கு நான் வந்து PhonePe ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட UPI பின் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா என்னோட பேமெண்ட் ஆகுது அண்ட் என்னோட பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம் உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களோட SIP செட் ஆயிடுச்சு. பட் இன் ஃபியூச்சர் உங்களுக்கு இத ஆட்டோ பே பண்ணனும்னா அப்ப நீங்க இங்க ஆட்டோ பேயும் பண்ணலாம். சோ இங்க வந்து ஆட்டோ பே நீங்க உங்களோட டெபிட் கார்டு இல்ல நெட் பேங்கிங் மூலமாவும் பண்ண முடியும். சோ ஃபைனலி நம்ம பார்க்கலாம் ஸ்மால் கேப் கேட்டகரி ஃபண்ட்ஸ் பத்தி. இந்த கேட்டகரி உள்ளது பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்கான கேட்டகரி. ஆனா ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி தான் ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்கு. சோ இந்த ஹை ரிஸ்கின் காரணத்தினால இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல குறைஞ்சபட்சம் 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணனும்னு ஆலோசனை கொடுக்கப்படுது. இந்த கேட்டகரியில நாங்க முதல் ஃபண்ட் எடுத்துக்கிறது டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா லோ வாலட்டிலிட்டி, ஹை ஆல்பா அண்ட் பெட்டர் ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே உங்களுக்கு ஒண்ணா கிடைக்கும். இந்த காரணத்தால தான் நாங்க இந்த ஃபண்ட் செலக்ட் பண்ணிருக்கோம். ஃபண்டோட லேட்டஸ்ட் AUM 9,572 crore rupees அண்ட் அதுவே இதோட டைரக்ட் பிளான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.34%. பாத்தீங்கன்னா இது ஸ்மால் கேப் கேட்டகரியில ரொம்பவே கம்மி. ஃபண்ட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 31.08% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 22.34%, அதுவே லேட்டஸ்ட் 1 இயர்ல 25.78% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. செகண்ட் ஃபண்ட் நாங்க பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த ஃபண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு புது ஃபண்ட். ஆனா இந்த ஃபண்ட் லான்ச் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட லேட்டஸ்ட் AUM 9,248 crore rupees அண்ட் அதுவே இதோட டைரக்ட் பிளான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.40% இருக்கு. இந்த ஃபண்ட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 25.08% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அண்ட் அதுவே லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா 33.03%. ஸ்மால் கேப் கேட்டகரியோட லாஸ்ட் ஃபண்ட் வந்து குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் கேட்டகரியில ரொம்பவே பாப்புலர் ஆனது. இந்த ஃபண்டோட AUM பாத்தீங்கன்னா 26,670 crore rupees அண்ட் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.65% இருக்கு. இது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 20.67% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 43.7%, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 21.87% அண்ட் லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா 15.06% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸ்மால் கேப் கேட்டகரியில ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் தர விரும்புறேன். மோதிலால் ஓஸ்வால் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபண்ட் வந்து வெறும் ஒரு வருஷம் தான் பழசு. ஆனா ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ கம்போசிஷன், ஃபண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னா இந்த ஃபண்ட் வரப்போற காலத்துல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுது. இந்த ஃபண்டோட லேட்டஸ்ட்
AUM 4084 crores rupees இருக்கு. அண்ட் இதோட டைரக்ட் பிளான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தோம்னா 0.41% இருக்கு. இந்த ஃபண்ட் வந்து லாஸ்ட் 1 இயர்ல 39.49% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அண்ட் அதுவே லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல பார்த்தோம்னா 11.40% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபண்ட மென்ஷன் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா கடந்த 6 மாசமா ஷேர் மார்க்கெட் வந்து செம்மையா டவுன் ஆயிட்டு இருக்கு. ஆனால இந்த ஃபண்ட் வந்து ஒரு நல்ல டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கு. சோ அப்படியே நீங்க லாங் டர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்புறீங்கன்னா அப்ப நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இந்த ஃபண்டை வேணா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. நான் உங்களை இன்னும் நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.